தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கட்டாய தேர்ச்சி ரத்து, பாதிப்பு யாருக்கு? என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் கல்வியாளர் திரு மாறன் அவர்கள், வணக்கம் சார். மற்றும் கல்வியாளர் திரு வெங்கடேஸ்வரன் அவர்கள், வணக்கம் சார். சார் மாறன் சார், இந்த 3, 5, 8ஆம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சி இருந்ததை மத்திய அரசு மாற்றிருக்கு, குறிப்பாக சிபிஎஸ்இ பள்ளிகளில் மாற்றிருக்கிறது. இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? இதுல நான் 2 டைமென்ஷன்லயும் நான் பார்ப்பது. ஒண்ணு அந்த கட்டாய தேர்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம கட்டாய தேர்ச்சி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதால நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி குறையுதா, குவாலிட்டி குறையுதா அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அதே சமயத்துல ஒரு 3வது, 5வது, 8வது படிக்க மாணவர்கள் ஒரு வருடம் படித்து அந்த படிப்புல 30% மார்க் எடுத்தா போதும் அப்படிங்கிறாங்க. அது ஒரு கட்டாயமா ஆக்குறாங்க. அப்படிங்கும்போது இந்த டிராப் அவுட் அதிகமா ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம இது ஒரு கட்டாயம் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெஷர்ஸ், ரெமிடியல் மெஷர்ஸ் வேணும். ஏன்னா ஆல்ரெடி ஏன் சொல்றேன் அப்படின்னாக்க, உங்களுக்கு இன்னும் கூட நம்ம சொல்லலாம். இப்ப ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நம்ம பாக்குறோம்னா, நம்ம தமிழ்நாடு 51%, 52% இருக்குங்கிறாங்க. வேற அதர் ஸ்டேட்ஸ் நம்ம பார்த்தோம்னா எல்லாமே பிலோ 25, 26, 27 தான் இருக்கிறாங்க அவங்க. அப்ப நீங்க ஹையர் எஜுகேஷன், இப்ப நீங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பத்தி தான் அவங்க கொண்டு போகணுங்கிறாங்க. அப்ப நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட மெயின் அஜெண்டாவே என்ன அப்படின்னாக்க, உங்களுக்கு 100% உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட்டும் 50% என்ன பண்றோம்னாக்க உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க அவங்க பை 2030 அப்படிங்கிறாங்க. ஆனா இதுவரையுமே நம்ம இந்தியாவிலேயே நம்ம ஒரு 27% தான் ஹையர் எஜுகேஷன் இருக்கும், எக்ஸப்ட் தமிழ்நாடு. அப்ப நீங்க ஸ்கூல் எஜுகேஷன்லயே எஸ்பெஷலி சிபிஎஸ்இ, ஏன்னா ஒரு பெற்றோர்கள் ஒரு லட்சக்கணக்கான ஒரு பணத்தை கொடுத்து தங்களுடைய குழந்தைகள் 3வது, 5வது, ஒரு 8வது படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நினைக்கும் பொழுது அந்த பையன் ஒரு 3வதுலயோ, ஒரு 5வதுலயோ, ஒரு 8வதுலயோ அவன் ஒரு சப்ஜெக்ட தவற விட்டுதான் அப்படின்னாக்க, அப்ப அவனுக்கு ரீடூ பண்ற மாதிரி இருக்கும், ரீகோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப ரீகோர்ஸ் பண்ற மாதிரி இருந்தாக்க அந்த மாணவர்களுக்கு என்னன்னே தெரியாது, அந்த அறியாமை வயசு அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. ஆனா பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா, நான் நிறைய பணத்தை படிக்க வைக்கிறேன், நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன், ஆனா என்னுடைய குழந்தை என்ன பாக்குறதுக்கான வழி இல்லாம இருந்துச்சு, எனக்கு டியூஷன் சரியா சொல்லிக் கொடுக்க முடியாம இருந்துச்சு. அப்ப டிராப் அவுட் பண்ணும்போது ஒரு வருஷம் குழந்தையிலே அவன் ரிப்பீட் பண்றான் அப்படின்னாக்க, அப்ப டிராப் அவுட் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப டிராப் அவுட் எங்க போனா அடுத்து ஸ்டேட் போர்டு தான் போவாங்க. இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஸ்டேட் போர்டு எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா பட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ரொம்ப கம்மியா இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல் கூட அது அதிகமா இருக்குது. இல்ல நம்பர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றது தமிழ்நாட்டுல ரொம்ப கம்மியா இருக்குது. அதே சமயம் நீங்க பார்த்தா சிபிஎஸ்இ ஸ்கூல் பார்த்தோம்னா எவரி இயர் மஷ்ரூம் பெரி சென்னை மட்டும் கிடையாது, ஆரம்பத்துல சென்னையும் பெருநகரம் மட்டும் தான் இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா சபர்பர்ல இருந்து உங்களுக்கு ஈவன் உங்களுக்கு வில்லேஜ் பஞ்சாயத்துல கூட, ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்துல கூட சிபிஎஸ்இ ஸ்கூல் ஆரம்பிக்கிற மாதிரி வந்துட்டாங்க. அப்ப இந்த மாதிரியான சிபிஎஸ்இ ஸ்கூல் ஆரம்பிக்கும் பொழுது, அப்ப அந்த மாணவர்கள் பார்த்தோம்னாக்க அந்த டிராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் 40%, 50% இருக்கும். அப்ப அந்த 40%, 50% இருக்கும்போது அந்த சிபிஎஸ்இ ஸ்கூல் அவங்க ஒழுங்கா ரன் பண்ண முடியாது, நல்ல ஒரு தரமான கல்வியை கொடுக்க முடியாது. பெற்றோர்களும் இது பாதிக்கப்படுவாங்க, மாணவர்களும் பாதிக்கப்படுவாங்க. மறுபடியும் எங்க போவாங்க அப்படின்னாக்கா ஸ்டேட் எஜுகேஷன் தான் போடுவாங்க, ஸ்டேட் போர்டு எஜுகேஷன் தான் போவாங்க. நம்ம ஸ்டேட் போர்டு எஜுகேஷன் ஆனரபிள் ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லிட்டாரு என்ன அப்படின்னா, நாங்க 3வது, 5வது, 8வது கட்டாயம் ஒரு இதை சொல்லல, நாங்க அவங்களை எப்போதும் கூட நாங்க பாஸ் பண்ணி விட்டுட்டு அவங்களை எங்க நாங்க பிடிக்கணுமோ அந்த குவாலிட்டி நாங்க பிடிக்கணும்னு சொல்றாங்க அவங்க. இவங்க 3வது, 5வது, 8வது பிரச்சனைகள் வருது. ஏன்னா நான் இப்ப கூட சமீபத்துல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஒரு +1 மாணவர் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல மார்க் கம்மியா எடுத்தாரு, அவரை ப்ரொமோட் பண்ண முடியாம ஆயிட்டாங்க. அப்ப ப்ரொமோட் பண்ண முடியலனாக்கா அவருக்கு மார்க்ஸ் ஸ்டேட்மெண்ட் மிக முக்கியமான விஷயங்கள். அந்த மார்க் கொடுத்தா மட்டும்தான் மத்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ல செகண்ட் இயர் சேர்ப்பாங்க. அப்ப அவங்க மார்க் கிடைக்காது. அப்ப கிடைக்காம அவன் டிராப் அவுட் ஆகும், மறுபடியும் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு புறத்துல இது கல்வி தரத்தை உயர்த்துவதற்கான வழிகள் இருக்கலாம், கண்டிப்பா இல்ல நான் சொல்ல முடியாது. இரண்டாவது ஆசிரியர்களுக்கு இது பெரிய செக் வைக்கிறது தான். நான் ஏன் ஆசிரியர்களுக்கு செக் வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்க, ஒரு ஆசிரியர் ஒரு வருடம் அந்த மாணவருக்கு பள்ளியில சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஒரு 30% மார்க்க கூட எடுக்க முடியாம நம்ம ஒரு கல்வியை சொல்லிக் கொடுக்குறோமா, அந்த மாணவரை நம்ம நம்ம தயார் பண்றோமா, அடுத்த நிலைக்கு தயார் பண்றோமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கும்.
அப்ப அகையில வந்து இதுல ஆசிரியர்களின் பொறுப்பு வந்து மிக அதிகமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு யார்ட்ஸ்டிக் மெஷர்மெண்ட் வைக்கிறதால கண்டிப்பா தரம் உயரும். அட் த சேம் டைம்ஸ் தரம் உயர்வது இப்பயே தரம் உயரும் உங்களுக்கு. அட் த சேம் டைம்ஸ் தரம் உயரும் பொழுது என்னன்னாக்க அந்த என்ன சொல்றது, அந்த மாணவர்களுடைய தரம் உயர்றதுக்கு பள்ளிகளுடைய தரம் உயரும் உங்களுக்கு. அதே போல வந்து இது ஆசிரியர்களுக்கு தான் பெரிய செக் நம்ம சொல்ல முடியும். அதற்கு அடுத்தது வந்து நம்ம என்ன சொல்லணும்னாக்க, நாங்க வந்து உங்களுக்கு இந்த ஸ்கூல் ஓவரால் ஸ்கூல் நம்ம இருக்கும்போது அந்த ஓவரால் ஸ்கூல்லயும் வந்து அந்த பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு வந்து சரியான ஒரு 30 மார்க்குனாக்க ப்ரெஷர் அதிகமா கொடுப்பாங்க. ப்ரெஷர் அதிகமா கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. குழந்தை என்ன பண்ணுனாக்க, நான் ஸ்கூலுக்கு நான் போக மாட்டேன், இந்த ஸ்கூல் என்ன இப்படி டார்ச்சர் பண்றாங்க, இந்த ஸ்கூல் அப்படி பண்றாங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசில என்ன அப்படின்னா ஈஸ் ஆஃப் டூயிங், அதாவது என்ஜாய் பண்ணி அந்த கல்வியை கற்கணும், அப்சர்வேஷன் பண்ணி அந்த கல்வியை கற்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியான நீங்க ஒரு யார்ட்ஸ்டிக் வைக்கும் போது பார்த்தோம்னாக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமா வரும். அப்ப வந்து பேரண்ட்ஸுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமா வரும். அப்ப கல்வியை வந்து அவங்க கண்டினியூ பண்ண முடியாம இருக்கும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்குது, கண்டிப்பா வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து தொடர்ந்து மாறன் சார் தொடர்ந்து பேசலாம். உங்க கேள்வியை தான் வெங்கடேஸ்வரன் சாருக்கு வைக்க விரும்புறேன். வெங்கடேஸ்வரன் சார், 3வது 5வது 8வது படிக்கிற மாணவர்கள் வந்து அவர்களுக்கு இதுவரையிலும் நம்ம வந்து கட்டாய தேர்ச்சின்னு கொடுத்துட்டு இருந்தோம். 3வது படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் நீங்கள் தேர்வு வச்சு அதில் பாஸ் ஆனால் தான் அடுத்த கிளாஸுக்கு அனுப்புன்னு சொல்கிறதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியுது? இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 3வது 5வது 8வது வகுப்பில் இதுவரையிலும் பரீட்சை கிடையாது, டெஸ்ட்டு கிடையாது, ஆட்டோமேட்டிக் பாஸு அப்படின்னு சொல்கிறது பசங்களுக்கு குஷியாக இருக்கும். சீரியஸாக படிக்க மாட்டாங்க. டீச்சர்ஸ் ஆல்சோ பார்த்திங்கன்னா அவங்க கூட சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. எல்லோரும் பாஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு வேகம் கிடையாது, ஒரு விவேகம் கிடையாது, ஒரு சீரியஸ்னஸ் கிடையாது. முறையான தேர்வுகள்லாம் தொடர்ந்து வச்சுட்டு தானே சார் இருக்காங்க. இங்கே ஃபெயில் மட்டும்தான் பண்ணுறது இல்லையே தவிர தேர்வுகள் வைக்கிறாங்க. அதன் மூலமாக மதிப்பெண்கள் என்னன்னு தெரியுது, அதை ரிவ்யூ பண்ணுறாங்க, அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்னு பெற்றோர்கள் பார்க்குறாங்க, டீச்சர்ஸ் பார்க்குறாங்க. இது எல்லாமே சரியாக நடந்துட்டு தானே சார் இருக்கு. இப்போ தேர்வு இல்லைங்கிறதால மட்டுமே எந்த அளவீடுகளும் இல்லைங்கிறது. தேர்வு இல்லைன்னாக்க யாருமே சீரியஸாக எடுத்துக்க. இப்போ ஒலிம்பிக்கில் 100 பேர் ஓடுறாங்க, அங்கே வந்து தேர்வு கிடையாது, ஓடினவங்களுக்கு எல்லாம் பாஸு, எல்லாருக்கும் மெடலு அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் வாய்ப்புகள் தர வேணும் இல்லையா? வாய்ப்புகள் எல்லாருக்கும் தரணும். இவங்க 8வது வரைக்கும் கம்பல்சரி பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்ததே எல்லாருக்கும் கல்வி, ரைட் டு எஜுகேஷன்ல எடுத்துன்னு வராங்க. அப்ப எல்லோரும் ஒரு 10வது வரைக்கும் படிக்கணும், அதன் பிறகு தேர்வுகளில் முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற விஷயம் தான் எடுத்துக்கணும். வாய்ப்புகளை உருவாக்கணும். சில குழந்தைகள் 5 வயது வரைக்கும் ஒரு மாதிரி இருப்பாங்க, 10 வயதில் அவங்களோட கற்றல் திறன் மாறும். அப்படிலாம் இருக்கப்ப இது அவர்களை தடை பண்ணிடாதா? மாறன் சார் சொல்றாரு ட்ராப் அவுட் அதிகரிக்கும்னு. அந்த நிலைமையை நான் முன்னாடி பார்த்துருக்கோம்ல சார். ட்ராப் அவுட் அதிகமாகும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த குழந்தைகளுக்கு தான் படிக்கணும். இப்போது இன்ட்ரெஸ்ட் இல்லாத குழந்தைங்களை நீ ஆட்டோமேட்டிக்காக பாஸ் பண்ண வச்சா நிறையா குழந்தைங்கள், இன்ட்ரெஸ்ட் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம வாய்ப்பை தவற விடுறோம். சில குழந்தைகள் ஏழை குழந்தைங்களாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும், படிக்க முடியல, அந்த மாதிரி குழந்தைங்களை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது இல்லை. அதுக்கு பதிலாக இந்த சேரக்கூடியவங்கள்லாம் சேர்ந்து எல்லாரையும் பாஸ் போட்டு குவாலிட்டியும் இல்லாமல், நான் நேற்றுக்கு என்னோடய வீட்டுக்கு ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணேன். ஸோ ஆர்டர் பண்ண அந்த பையன்கிட்ட ஓகே கீப் த சேஞ்ச் வித் யூ அப்படின்னேன். தேங்க்யூ வெரி மச் சார் அப்படின்னா. என்னப்பா நீ? சார் நான் EEE சார் அப்படின்னா. ஜொமேட்டோவும் ஸ்விக்கியும் போகிற அளவுக்கு எல்லா கிராஜுவேட்ஸ் என்னமோ பண்ணி அவங்களுக்கு சரியான வேலை இல்லாமல் இருக்குது, குவாலிட்டி இல்லை. எம்என்சி 10 இன்டர்வியூ சார். அங்கே தான் அந்த கேள்வியுமே இருக்குது. 8வது வரைக்கும் இது வரைக்கும் பாஸ் பண்ணி விட்டாங்க. ஆனால் 10வது 12வது வகுப்புகளில் அவர்களோட பொறியியல் வகுப்புகளில் தேர்வு வைக்கிறாங்க, அதில் பாஸ் ஃபெயில் இருக்குது. இதெல்லாம் தாண்டி வந்து தானே அவர் நீங்கள் இந்த நிலைமையில் இருக்கான்னு சொல்கிறீங்க. அப்போ ஏற்கனவே இருக்கிற தேர்வுகள் அந்த நிலைமையில தான் இருக்குன்னா முன்கூட்டியே தேர்வு வச்சா மட்டும் என்ன மாறிட போகுது சார்? அதாவது இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க, வாட் cannot be measured cannot be evaluated. எதை உங்களால் தரம் பார்க்க முடியலையோ அதில் நீங்கள் தரத்தை நிர்ணயம் பண்ண முடியாது. இப்போ எம்என்சிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇயில் ரேங்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னா வேலை கொடுக்க மாட்டான். கன்சிஸ்டண்ட்டாக
ஃப்ரம் ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து கன்சிஸ்டண்ட்டாக நீ 60-70% வாங்கியிருக்கியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு தான் வேலை கொடுக்குறான். இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட்டு இல்லை, எக்ஸாம் இல்லை, எல்லோரும் பாஸ் அப்படின்னாக்க ட்ராஷ் மெட்டீரியல்ஸை நம்ம நிறையா பண்ணுறோம். நான் போன வருஷம் ஒரு காலேஜில் 3rd பிகாம்க்கு ஃபைனல் இயர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். எடுக்க சொன்ன உடனே நான் வந்து ஒரு 2-3 கிளாஸ் நடத்தின உடனே எனக்கே ஒரு சந்தேகம், பசங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, ரெஸ்பான்ஸே இல்லை. ஏன்டா அப்படின்னு பார்த்தா இட் இஸ் அன் இங்கிலீஷ் மீடியம் கிளாஸு, இங்கிலீஷ் மீடியம் காலேஜ். அப்புறம் பிரின்ஸிபால்கிட்ட சொல்லி சொன்னேன், என்ன சார் இது ஒரு பசங்கள்கிட்டேருந்து ரெஸ்பான்ஸே இல்லை அப்படின்னா, சார் கொரோனா பீரியடில் எல்லோரும் பாஸ் போட்டாங்கல்ல அந்த பேட்ச்சு சார் இது அப்படிங்கிறாங்க. குவாலிட்டி பார்த்தா ரொம்ப 0. எக்ஸாம் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் வச்சேன். இல்லை சார் வெங்கடேஸ்வரன் சார், நம்ம அந்த பேட்சுங்கிறத நம்ம அங்கே அவர்களால் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ போக முடியல, அந்த சூழ்நிலையில் அவர்கள் வந்து எல்லாருக்கும் பாஸ் பண்ணாங்க. அதையும் தொடர்ந்து கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் சென்று மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் போதித்து பாடம் எடுத்து அதன் பின்னர் அவர்கள் கற்று அதை நம்ம ஒரு ஃபில்டர் பண்ணாமல் 8வது வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது வேற விஷயம் சார். படிக்கவே இல்லை அப்போ பாஸ் பண்ணுங்கிறது நீங்கள் 2 பேரும் கம்பேர் பண்ணுறதே சரியாக இருக்காது இல்லையா? இவங்க நீங்கள் எக்ஸாமே இல்லை அப்படின்னாக்க டீச்சர்ஸுக்கு ஒரு பொறுப்பு கிடையாது, சார் உங்ககிட்ட வர ஒரு நிமிஷம் சார், அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. டீச்சர்ஸுக்கு சிலபஸை முடிக்கணும், எல்லாரையும் தேர்ச்சி பார்க்கணும், வீக்கு ஸ்டூடெண்ட்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணணும், நல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் என்கரேஜ் பண்ணணும். அப்படிங்கிறது இல்லாமல் கழுதை குதிரை எல்லாம் சேர்ந்து ஒன்றா ஓட விட்டிங்கன்னா கழுதை எது குதிரை எதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. குவாலிட்டி நம்ம வந்து ஜிஇஆருங்கிறோம், என்ரோல்மெண்ட் ரேஷியோ 50. மாணவர்களை கழுதை குதிரைன்னு கம்பேர் பண்றது சரியா சார்? கழுதை முடியாது. சரி, அப்போ அது தவறான உதாரணங்கள் இல்லையா? இல்ல, எதிர்கால இந்தியாவின் அவர்கள் ஒரு மன்னர்கள் இல்லையா? இல்ல, நீங்க கழுத குதிரைன்றது எப்படி சரியா? அதாவது நீங்க நல்ல பூனை, கெட்ட பூனை, இல்லை வியாதி வந்த பூனை, நல்ல பூனை, இல்லை நல்ல பையன், படிக்க முடியாத பையன் அப்படின்னு வேணால் வச்சுக்கோங்க. நான் சொன்னது இது நார்மலாக எல்லாரும் சொல்கிறது தான் அது. ஸோ நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா குவாலிட்டிங்கிறது அப்சல்யூட்லி 0 ஆகிடும். கண்டிப்பாக சார். உங்கள் கேள்வி மாறன் சார் வைக்கிற விரும்புகிறேன் சார். நீங்கள் மாணவர்களை இது மாதிரி தொடர்ந்து கம்பல்சரி பாஸ்ன்னு எடுத்துகிட்டே போனால் மாணவர்களோட கற்றல் திறனை நீங்கள் சோதிக்கவே முடியாது. அதை தாண்டி ஆசிரியர்களுக்கும் எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். நீங்க எப்படியா பாக்குறீங்க? சார் அவருக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, ஸ்கூல்ல வந்து உட்கார்ந்த உடனே பையனை வந்து பாஸ்போர்ட் விட்டு அனுப்புற மாதிரி சொல்றாங்க அவங்க. சார் அப்படி கிடையாது. அவனுக்கு குவார்டர்லி எக்ஸாம் இருக்குது, ஆஃப் இயர்லி எக்ஸாம் இருக்குது, ஆனுவல் எக்ஸாம் இருக்குது. ஆனுவல் எக்ஸாம்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றான், ஆனுவல் எக்ஸாம்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா கூட அவனை ப்ரொமோட் பண்றாங்க. யாருமே வந்து சும்மா வந்து பாடம் கூட நடத்திட்டு பாடம் நடத்தாம யாரையும் ப்ரொமோட் சொன்ன மாதிரி அவங்க சொன்னாங்க பத்தியா, COVID-19 பேட்ச் நான் போட்ட மாதிரி அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் வந்து குவார்டர்லி எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க தான். எல்லா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லயும் குவார்டர்லி எக்ஸாம் வைக்கிறாங்க தான். அதுக்கடுத்து கூட மந்த்லி எக்ஸாம் கூட வைப்பாங்க. இது வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ஸா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் யாரா இருந்தாலும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் பண்ணிட்டா நம்மளோட தார்மீக அடிப்படையில வந்து நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுக்கறது தான் முக்கியமான விஷயங்கள். நான் என்ன சொல்றேன், இப்ப ஒரு சொல்றாருங்க இல்லையா, 3வது 5வது 8வது எல்லாரையும் நாங்க பாஸ்போர்ட் விட்டுட்டோம் அப்படிங்கிறதால வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஒரு 20 எக்ஸாம் வைக்கிறாங்க. 10th ஸ்டாண்டர்ட்ல பையன் பாஸ் ஆகாம இருக்கிறானா எபோ 90% ரிசல்ட் தான் மொத்தமா எல்லாம் கொடுக்குறாங்க. +2 வந்து பாஸ் ஆகாம இருக்காங்களா, எபோ 90% தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் இல்லாம இருக்குதா? அதாவது அந்த ஸ்கில்லுங்கிறது என்ன அப்படின்னா, அந்த ஸ்கில் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த இண்டிவிஜுவல். அந்த இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டி முக்கியம், அவனுடைய ஃபேமிலி என்ரோல்மெண்ட் முக்கியம், அவனுடைய ஃப்ரெண்ட் என்ரோல்மெண்ட் முக்கியம், அவனுடைய காலேஜ் என்ரோல்மெண்ட் முக்கியம். இதெல்லாம் டிஃபரெண்ட் காம்பனன்ட். இது எங்க வரும் அப்படின்னா, ஒரு பையன் 21-22 வயசு ஆன பிற்பாடு தான் அவன் ரியலைஸ் பண்ணுவான். அப்ப அவனுக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட் நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் அப்படின்னாக்க அவன் படிக்காம என்ன பண்ணுவானாக்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் மூட்டை தூக்க போறான்னு வச்சுக்கல, அப்பதான் அவன் ரியலைஸ் பண்ணுவான். அப்ப மூட்டை தூக்கணும் என்ன பண்ணுவானாக்க அவன் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவான். அதே அவனுக்கு ஒரு டிகிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கல, அவனுடைய growth வந்து 150% இருக்கும். ரியலைஸ் பண்ணும்போது அவனுக்கு அந்த டிகிரி இல்லைன்னு வச்சுங்களேன், ரியலைஸ் பண்ணும்போது அந்த பேசிக் எஜுகேஷன் இல்லைன்னு வச்சுங்களேன், எதுவுமே செய்ய முடியாது. 2வது பேசிக் எஜுகேஷன் மட்டும்தான் நம்மள வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளை திங்க் பண்ண சொல்லுது, நம்மள யாரும் நினைக்க சொல்லுது, நம்ம லைஃப் என்ன நினைக்க சொல்லுது. நீங்க எஜுகேஷனே இல்லைன்னு வச்சீங்களேன், எஜுகேஷனே நான் கொடுக்கல, டிஸ்கண்டினியூ பண்ணி போயிட்டான், எல்லாம் ஃபெயில் போட்டு நான் அடிச்சுட்டேன் அப்படின்னா அவன் இன்னும் வந்து சோசியல் கிரைம் தான் ஆவான். சமுதாயத்துல இன்னும் கிரைம் தான் ஆகிட்டு இருப்பாங்க. அப்ப மாற்றக்கூடியதுக்கு ஒரே ஒரு வழி கல்விதான். அந்த கல்வியை வந்து ஆசிரியர் நம்ம தான் வந்து பாடம் சொல்லி கொடுக்கணும். அவனுக்கு அவர்களுக்கு தேவையானதை நம்ம எடுத்து கொடுக்கணும். நம்ம ஆகையில வந்து சார் சொன்னது மாதிரி வந்து எல்லாருமே சின்ன வந்து கழுதை குதிரை அப்படிங்கறதுலாம் வந்து தவறான ஒரு விஷயம். எனக்கு ஒரு பணக்கார வீட்டுல படிக்கிறான், ஒரு படிச்ச அப்பா வந்து படிச்ச அப்பாவா இருப்பாரு,
அவனுக்கு நல்ல ஒரு கல்வி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வருவான், கூலி தொழிலாளி இருப்பான், ஏழைகள் இருப்பான். அப்ப அவனுடைய வாழ்வு என்ன வருது? அவன் மறுபடியும் வந்து கூலி தொழிலாளி இருக்கணுமா? அவன் மறுபடியும் ஏழையாவே இருக்கணுமா? அவனுக்கு வாய்ப்பே இருக்க கூடாதா? அதுதான் சொல்றாங்க. அப்படின்னா 3rd 4th 5th நீங்க 8th நீங்க பாஸ் போடுங்க. சும்மா பாஸ் போட சொல்லல, மெஷர்மெண்ட் வச்சுதான் போடுறாங்க. சும்மாலாம் பாஸ் போட மாட்டாங்க. டெஸ்ட் வைக்கிறாங்க, அசஸ்மெண்ட் பண்றாங்க, எவாலுவேஷன் பண்றாங்க. இதெல்லாம் வச்சுதான் ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. அதுல வந்து 5% 10% இஷ்யூஸ் இருக்கதான் செய்யும். பட் நீங்க வேணா என்ன சொல்லலாம்னா, கற்றல் திறனை வந்து அதிகரிக்கணும், அவர் டெக்னிக்கல் திறனை வந்து அதிகமா இருக்கணும். அப்படின்னா டீச்சர்ஸோட டீச்சிங் பெடகாகி முக்கியம், டீச்சிங் எபிலிட்டி முக்கியம். இன்னும் நல்லா ஷேப் பண்ணணும் அப்படின்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுங்க, அதை ப்ரொடக்டிவிட்டி பண்ணுங்க. அது எப்போதும் செய்ய வேண்டியது எந்த சைட்ல இருந்து அப்படின்னா டீச்சர் சைட்ல இருந்து முக்கியமான விஷயங்கள். அந்த ஸ்கூலுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுங்க, நிறைய டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க, ஸ்பெஷலைஸ்டு டீச்சர்ஸ் கொடுங்க. இதெல்லாம் வந்து வாய்ப்புகளை ஒழிஞ்சு மாணவர்கள் உருவாக்குறதுக்கு ஒரே ஒரு காரணம், நம்ம மாணவர் பருவம் வச்சுக்கிட்டு இவன் வந்து மேல போயிட்டே இருப்பா, கீழே போய் இருக்கானா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு. அதனாலதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து 52% கிராஸ் என்ரோல்மெண்ட். ஏன் 52% கிராஸ் என்ரோல்மெண்ட்? அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு NIRF ஆல் இந்தியா ரேங்கிங் நீங்க பாத்தீங்கன்னா, ஆல் இந்தியா ரேங்கிங்ல NIRF ரேங்கிங்ல யூனிவர்சிட்டியா இருக்கலாம், இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷனா இருக்கலாம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருக்கலாம், எல்லா ஸ்ட்ரீமும் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய கல்லூரிலாம் வந்து ரொம்ப அதிகமா ரேங்க் எடுக்கிறாங்க. அப்ப கல்லூரிகளும் ரேங்க் அதிகமா இருக்குது, மாணவர்கள் நல்ல ரேங்கா இருக்கிறாங்க. வேலை வாய்ப்பு, நம்ம வேலைக்கு போறதுங்கிறது செகண்ட் ஃபேக்டர். அது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். மேக்ரோ லெவல் என்விரான்மெண்டல் ஃபேக்டர், மைக்ரோ லெவல் என்விரான்மெண்டல் ஃபேக்டர். இது ரெண்டையும் அனலைஸ் பண்றது அவங்களோட இண்டிவிஜுவல் கான்செப்ட். அதையும் இதையும் கனெக்ட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், வேல்யூ ஆடட் கோர்சஸ் கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நல்ல என்ன பண்றாங்க, லீட் பண்றாங்க. அகைல வந்து நம்ம வந்து அவங்க ஏன் கால்குலேஷன் கொடுக்குறாங்க. இப்ப நீங்க CBSE இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, மத்த பல CBSE வந்து எடுத்து போடுவாங்க. அது கிராமப்புறத்துல இருக்கிற CBSE இருக்கவே இருக்காது. ஆனா அந்த CBSE என்னன்னா அந்த ஸ்கூலுக்கு தான் அங்கீகாரம் கொடுக்குறாங்க, அந்த ஸ்கூலுக்கு தான் டிசைட் பண்றாங்க. 3வது 5வது 8வது வந்து டெல்லியில இருக்கிறாங்களா, அப்படி டெல்லியில இருக்கிற சொல்லுங்க, சென்ட்ரலைஸ்ட் வேல்யூவேஷன் பண்ண சொல்லுங்க. எத்தனை ஸ்டூடெண்ட் அங்க படிப்பான் பண்ண சொல்லுங்க, எத்தனை ஸ்கூல் அங்க இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா இருக்காது, ஸ்கூல்லாம் இருக்காது. ரைட்டுங்களா? நீங்க 10th ஸ்டாண்டர்ட் பேர் பேப்பர் தர சொல்லுங்க. அப்ப இந்த முறை அமலுக்கு வந்தால் மாறன் சார், இந்த முறை அமலுக்கு வந்தால் அந்த பள்ளிகளுக்கு தான் அதிக பாதிப்பு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா சார், பள்ளிகளுக்கு பாதிப்பு வரும்போது என்ன பண்ணுவாங்க, பிரைவேட் ஸ்கூல் நடத்துறவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ப்ரொமோட் பண்ண தான் செய்வாங்க. அவனோட பேஸ்ல இருந்து அவனை படிக்க விடாம தான் ஆக்குவாங்க. அது உண்மையா சொல்லி கொடுக்குறது ஒழுங்கா போயிடும். இது வந்து போலி ஆயிடும். ப்ரோ தொடர்ந்து பேசலாம் சார். வெங்கடேஸ்வரன் சார், இப்போ நம்ம கல்வி என்பது ஒரு 10வது வரைக்கும் அது அடிப்படை கல்வி. அந்த கல்வியில் நீங்கள் 3வது ஃபெயில் பண்ணுவீங்க, 5வது ஃபெயில் பண்ணுவீங்க அப்படின்னா இடைநிற்றல் அதிகரிக்கும். அதை தாண்டி கூட 10வது வரைக்கும் ஒரு அடிப்படை கல்வி தான் அவர்கள் பயில்றாங்க. அப்போ அந்த கல்விக்கான வாய்ப்புகள் எல்லா மாணவருக்கும் கொடுக்கப்படணும். அங்கே நீங்கள் ஃபெயில் பண்ணுறதால என்ன சார் இது பண்ணிட போகிறோம்? நம்ம 10வதுன்னு ஒரு ஸ்லாப் வச்சுருக்கீங்க, அது வரைக்கும் படிக்கிறாங்க. வெளியே வந்து வேறு ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும், இல்லை அவர்களுக்கு வேறு எதுவும் திறமை இருக்கலாம், பாடல் இருக்கலாம், கிரிக்கெட்லாம் இன்றைக்கி நிறைய இருக்குது, அந்த திறமைகள்லாம் இருக்குது. அப்படி ஒரு நிறைய திறமை ஒருத்தரை 5வதுல அந்த மாணவரை ஃபெயில் பண்ணி ட்ராப் அவுட் ஆக்கி அவனை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறதால அரசுக்கு என்ன சார் லாபம் வந்துட போகுது? ஆக்சுவலி பரீட்சை இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சீரியஸாக படிக்க ஆரம்பிப்பாங்க. பரீட்சை இல்லைங்கிறதுனால தான் அவங்க சீரியஸ்னஸ் இல்லை. அதே தான் டீச்சர்ஸுக்கும் பரீட்சை இருக்குது அப்படின்னா நல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கோச் பண்ணி வீக்கு ஸ்டூடெண்ட்ஸு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து நல்லா முன்னுக்கு கொண்டு வருவாங்க. பரீட்சை கிடையாது அப்படின்னா அவங்களும் ஏனோ தானோன்னு இருக்காங்க. வெங்கடேஸ்வரன் சார், உங்களுக்கு நல்லா தெரியும், தேர்வு இருக்குது, தேர்வு இல்லாமல் இல்லை. தேர்வுக்கான மதிப்பெண்களும் கொடுக்கப்படுகிறது. அங்கே அவர்கள் தேர்வாகிறார்களா, அடுத்த வகுப்புக்கு போகிறாங்களாங்கிறது மட்டும்தான் இங்கே கேள்வியாக இருக்கே தவிர தேர்வுகளே இல்லைங்கிற மாதிரி இல்லையே. தேர்வில் ஒரு இப்போ என்ன சொல்கிறாங்க, 30% மார்க் வாங்கணுங்கிறாங்க. 30ங்கிறது 100க்கு 30ங்கிறது ரொம்ப கம்மி. அது கூட வாங்காதவங்களை கூட நீங்கள் மேல் படிப்புக்கு அனுப்பணுன்னா இது எப்படி இருக்குன்னாக்க பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, பேஸ்மெண்ட் வீக்காக இருக்குது. ஸோ பேசிக்கலி ஃபண்டமெண்டலி பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவன் நாளைக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக வேலைக்கு போக முடியும், ஒரு என்டர்பிரனராக வர முடியும், ஒரு IIT IIMலாம் போக முடியும், மல்டிநேஷனல் கம்பெனிஸுக்கு போக முடியும். பேஸ்மெண்ட்டே வீக்காக இருந்ததுன்னா பில்டிங் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும்? வெங்கடேஸ்வரன் சார், எல்லா மாணவர்களுக்கும் எல்லா பாடங்களும் வராது.
அப்போ ஏதோ ஒரு பாடத்தில் ஏதோ ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குன்னா அதனால அந்த குழந்தையோட எதிர்காலமே இல்லை அப்படின்னு ஆயிட முடியாதுல்ல. இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா 5ஆவதுல ஃபெயில் ஆகிட்டான், தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்கான்னா அவன் 5ஆவதை தாண்டி படிக்கவே முடியாது. 10 வருஷம் கழிச்சு என்னப்பா படிச்சிருக்கான்னா 5ஆவதுன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் கம்பல்சரி பாஸ்னா அவனுக்கு ஒரு பாடத்தில் 5 பாடங்கள் இருக்கிறது, சிபிஎஸ்சியில் மாற்றங்கள் இருக்கிறது அப்படின்னா கூட ஒரே பாடத்தில்னா கூட அவன் 10ஆவது படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை அரசு உருவாக்கி தர வேண்டும். ரைட் டு எஜுகேஷனுங்கிறதே அதானே சார். நீங்கள் இந்த சட்டம் எடுத்து வந்தீங்கன்னா அதையே சேலஞ்ச் பண்ணுறது. ரைட் டு எஜுகேஷனுங்கிறது ரைட் டு எஜுகேஷன் டு த ரைட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நாட் டு ஆல், எவ்ரிபடி சார். எல்லா சிட்டிசனுக்கும் கல்வி கற்பதற்கான உரிமை இருக்கு. அடிப்படை உரிமையில ஒண்ணு அது. அத நீங்க இந்த மாதிரி ஒரு சட்டம் எடுத்துட்டு வந்து அதையே சேலஞ்ச் பண்றீங்களே சார். அப்படி இல்லை அது. அதாவது அவனுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ ராமானுஜம் இருந்தார், ராமானுஜத்தை பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயிலு, கணக்கில் மட்டும் 100க்கு 100 வாங்கிட்டு இருந்தார். அப்ப இந்த சட்டத்தை எடுத்து வந்தீங்கன்னா ராமானுஜம் 5ஆவதை தாண்டி படிச்சிருக்க மாட்டார். அவர் டிகிரின்னு ஒன்று வாங்கல, ஆனா உலகமே வியந்தது கணக்கு அவருடைய. இல்ல சார், அதுதான் சார் சொல்றேன். அன்னைக்கு இருந்த எஜுகேஷன் சிஸ்டம் வேற. இன்னைக்கு ராமானுஜம் இங்க படிச்சாருன்னா உங்க பயிற்சிப்படி 3ஆவது பாஸ் ஆயிருக்க மாட்டாரு, ஒரு கணக்கு மேதை உருவாயிருக்கே மாட்டாரு. அந்த நிலைமையில ஏன் எடுத்து அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அதை ப்ரமோட் பண்ணணும், எதுல வீக்கா இருக்காங்களோ அதுக்கு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்கணும். நீங்க இப்ப நிறைய பிரைவேட் ஸ்கூல்ல அதுதான் சார், நீங்க 30 மார்க் கம்மியா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல எடுத்துட்டீங்கன்னா ஃபெயில் ஆகி அதே கிளாஸ்ல படிக்க சொல்ல போறீங்க. அப்புறம் எப்படி சார் ப்ரமோட் பண்ண? அடுத்த வருஷம் கூட வருஷமும் அந்த சப்ஜெக்ட் வரல, அடுத்த வருஷம் கூட எஃபர்ட் போட்டு கோச்சிங் கொடுத்து டியூஷன் வச்சு பாஸ் பண்ணி வரட்டுமே. இல்லன்னா நீங்க இல்ல அடுத்த வருஷமும் பாஸ் பண்ணி வரல, அவருக்கு அந்த சப்ஜெக்டே வரல, என்ன சார் பண்ணலாம்? அப்படின்னா அவர் வந்து வேற தான் பார்க்கணும். ஏன்னா வேற என்ன சார் இருக்கிறது, பேசிக் எஜுகேஷன்ல ஆப்ஷன் இல்ல, வேற பார்க்கணும். என்ன நீங்க வேற பார்க்கணும்னா ஸ்டேட் சிலபஸ் போக சொல்லுங்க. ஸ்டேட் சிலபஸ்ல தான் ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் பாஸ் போடுறாங்களே. நீங்க எம்பிபிஎஸ் படிக்கணும், ஐஏஎம் போகணும், மல்டிநேஷனல் கம்பெனி போகணும் அப்படின்னாக்க ஸ்டேட் சிலபஸ் இப்ப புதிய கல்விக் கொள்கை என்பது இப்பொழுது சிபிஎஸ்சிக்கு அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த கொள்கையோட முழு முடிவு என்பது எல்லா பாடத்திட்டங்களுக்கும். அப்ப நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா வேற எங்க போறது? நீங்க ஸ்டேட் சிலபஸ் அவங்க தான் ஸ்டேட் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. இல்ல அதுதான் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்றீங்க, இது சரின்னு சொல்றீங்க சார். சரின்னா எல்லாத்துக்கும் தான் சரியா இருக்கும். சரியா இருக்கட்டும். அதாவது அப்படி போனீங்கன்னா மாணவர்களுக்கு எந்த வாய்ப்பும் தராம நீங்க மறுக்கிறீங்க. அதாவது இப்போ 10 ஒரு வேகன்சி இருக்கு, 10 கிராஜுவேட்ஸ் வராங்க, 10 பேருக்கும் நீங்க வேலை கொடுக்க முடியும். வெங்கடேஸ்வரன் சார், நீங்க ஐஐடி, ஐஏஎம், டாக்டர், இன்ஜினியர்னு பேசுறீங்க. நான் அடிப்படை கல்வி தேவைங்கிறத பத்தி பேசியிருக்கேன். ஆனா அந்த விஷயத்துல அவரோட உரிமையை மறுக்கிற மாதிரி ஒண்ணு நடக்கவே இல்லை. அதாவது மாறன் சார், உங்க கேள்விதான் வைக்கிறேன். மாறன் சார், இப்ப சார் சொன்ன மாதிரி மாணவர்களை வந்து தேர்வுக்கு உட்படுத்தி அது ஃபெயில் ஆகிறதால டிராப் அவுட் ஆகும், மாணவர்கள் பாதிக்கப்படலாம். இதுல பெற்றோர்களுக்கும் அரசுக்கும் எதுவும் பாதிப்புகள் இருக்கா? சார் இதுல வந்து முழு பொறுப்பு வந்து அரசுக்கு தான் சார் இருக்குது. இன்னைக்கு நம்ம வந்து நல்ல ஒரு சிட்டிசனா உருவாக்குறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து லிட்ரேச்சர் வேணும் சார். நான் என்ன சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் அவரே இருக்கட்டும். அவரு பீரியட்ல படிக்கும் போது அவருக்கு 70 வயசுக்கு மேல இருக்கு, எனக்கு தெரியும், பெரியவர் தெரியும். 70 இயர்ஸ் இருக்கும் போது அவர் இருக்கும் போது லிட்ரேச்சர் ரேட் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அப்ப எவ்வளவு கிரைம் இருந்துச்சு, எவ்வளவு இஷ்யூஸ் இருந்துச்சு, என்ன அறியாம இருந்துச்சு. இன்னைக்கு வந்து படிச்சிருக்காங்களே, இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்குது. அப்ப லிட்ரேட் ரேட் மட்டும்தான் நம்மள வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம சொசைட்டியை வந்து லிட்ரேட் ரேட் போட்டு தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஆகையில வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அதுக்காக தான் எஜுகேஷன் கொடுக்குறாங்க. அவங்க காமராஜர் சொல்றாரு பாருங்க, அவர் ராமானுஜர் சொல்றாரு, நான் சொல்றேன் நம்மளுடைய ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் காமராஜர் சொல்றோம். அப்ப வந்து படிச்சவங்க மட்டும்தான் பெரிய லெவல் போக முடியுது இல்ல. காமராஜரை சொன்னது பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்ப காமராஜர் வந்து ஸ்கூலுக்கே படிக்காம ஒரு சிஎம் ஆனாரு இல்லையா. இன்னும் ஒன்னும் சொல்ல போனா இப்ப நம்மளுடைய பாரத பிரதமர் இருக்கிறாரு இல்லையா, மோடி ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து படிக்காம தான் பிரதமர் ஆறாங்க. அதாவது படிக்கிறதுக்கும் படிக்காததுக்கு பிரச்சனை இல்லை, அதாவது வாய்ப்பு முக்கியம். இதே இவங்க ஒரு டிகிரி படிச்சிருந்தாங்கன்னா நம்மளுடைய நாட்டினுடைய பொருளாதாரம் வேற மாதிரி ஆயிருக்கும். நீங்க அதனால வந்து நீங்க வந்து வாய்ப்புங்கிறது அவங்க ஐஐடி, ஐஏஎம் பேசிட்டு இருக்காங்க. ஐஐடி, ஐஏஎம் இஸ் டிஃபரெண்ட், சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிஃபரெண்ட். ஒரு சாதாரண ஒரு டிகிரி முக்கியமான விஷயங்கள். இன்னைக்கு வந்து நாட்டுல இருக்க ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், நிறைய பிசினஸ் பீப்புள் எல்லாருமே படிச்சுதான் இருக்காங்களா? அப்படிலாம் கிடையாது. அம்பானி படிச்சுதான் வந்தாரா? அம்பானி ஸ்கூல் டிராப் அவுட் தானே, மைக்ரோசாஃப்ட் ஸ்கூல் டிராப் அவுட் தானே,
அதனால வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதனால வந்து படிச்சாதான் எல்லாமே செய்ய முடியும்னு ஒண்ணு கிடையாதுங்க. படிக்காம செய்யலாம், அதுக்கு நான் சொல்லல. ஆனா பட் என்ன அப்படின்னா, மினிமம் எஜுகேஷன் இருந்தா அவங்க ஃபீல் பண்ணது அதுதான். எனக்கு ஒரு மினிமம் எஜுகேஷன் இருந்திருந்தேன்னா நான் இன்னும் நிறைய சாதிச்சிருப்பேன் அப்படிம்பாங்க. அப்ப அந்த டிராப் அவுட் தான் வந்து நிறைய பிரச்சனை வரும். அவங்க சொல்றாங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியுடைய மேஜர் அஜெண்டாவே வந்து என்னன்னாக்க கிளாஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 50% கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. இப்ப இருக்கிறது ஆல் ஓவர் இந்தியாவில் 27% தான் இருக்குது இப்ப. ஏன்னா நீங்க வந்து 3வது 5வது 8வது வந்து தேர்ச்சியை வந்து நீங்க வந்து கம்பல்சரியா இல்லாத பொழுது நீங்க வந்து ஃப்ரீயா விடும் பொழுது, கட்டாய தேர்ச்சி தேர்ச்சியில சொல்லும் பொழுது உங்களால 27% தான் அட்டைன் பண்ண முடியுது உங்களுக்கு. ஆனா இதை வந்து நீங்க வந்து கட்டாயம் ஆக்கணும்னாக்க நம்ம 50% கண்டிப்பா ரீச் ஆக முடியாது. 50% ரீச் ஆக முடியாது. அப்ப என்னன்னா எல்லா ஸ்டேட் போர்டு வந்து எகெயின்ஸ்டா இருப்பாங்க. நீங்க சிபிஎஸ்இ மட்டும் எனக்காக வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொண்டுட்டு வந்துட்டோம், அதனால சிபிஎஸ்இ நம்ம கையில இருக்குது, அதுக்காக ஒரு பாலிசி போடுறதுல உங்களுடைய பாலிசி வந்து 50% அட்டைன்மெண்ட் அங்க வரல. அதே மாதிரி ஸ்கூல் எஜுகேஷன் செட்டில்மெண்ட் 100% அதுவும் வரணும் உங்களுக்கு. ஏன்னா இதுல வந்து ஒரு சாரரை மட்டும் பார்க்காதீங்க, பொருளாதாரத்துல அதிகமானவங்களை மட்டும் பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருப்பாங்க, இல்ல இன்னும் படிக்காம இருப்பாங்க, ஏழை தொழிலா இருக்காங்க, அவங்க பிள்ளைலாம் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனாலதான் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, ஸ்டேட் போர்டு எஜுகேஷனை விட்டு நீங்க சென்ட்ரல் போர்டு எஜுகேஷன் போகணும்னு நினைக்கிறாங்க. அங்க நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சக்கு வைக்கும் போது கண்டிப்பா வந்து என்ன ஆகும்னா, மாணவர்களுடைய மனங்கள் கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்ட்ரெஸ் வந்து பெற்றோர்கள் கண்டிப்பா எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமா வரும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலை சேஞ்ச் பண்ண நடப்பாங்க. இன்னைக்கு வந்து பெற்றோர்களுடைய மனநிலை வந்து சரி ஸ்டேட் போர்டு லேர்னிங் சிஸ்டம் சரியா இல்லாம அப்படி இருக்கிறதால சென்ட்ரல் போர்டு நிறைய ஸ்கூல் வந்துட்டு இருக்கு. நான் சொல்றது வந்து சென்ட்ரல் போர்டு ஸ்கூல் நிறைய வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. சிபிஎஸ்இ ஸ்கூல் மூலமுடுக்கு எல்லாம் சிபிஎஸ்இ ஸ்கூல் தான் போட்டு வச்சிருக்காங்க. இதே மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தீங்கன்னாக்க கண்டிப்பா வந்து அந்த டிராப் அவுட் ஆகும் நிறைய. அந்த டிராப் அவுட் வந்து யாருக்கு அப்படி பிரச்சனை அப்படின்னா, நம்ம நாட்டுக்கு தான் மிக முக்கியமான பிரச்சனைகள். இன்னைக்கு நாட்டுக்கு தான் மிக முக்கியமான பிரச்சனை. இன்னொன்னு சொல்றேன் கேட்டீங்க, இப்ப நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிட்டு நார்த்துக்கு யாரும் போக மாட்டாங்களா? நம்ம ஸ்டூடெண்ட் நீங்க நல்ல ஒரு பிரீமியர் என்ன சொல்ற இன்ஜினியரிங் காலேஜ்லயோ அண்ணா யூனிவர்சிட்டியோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நல்ல ஒரு புளூஷிப் ஆர்கனைசேஷன்ல வந்து பிளேஸ்மெண்ட் ஆகும் பொழுது போட்டு என்ன சொல்ற நார்த்து போக மாட்டாங்க. ஏன் நார்த்து போக மாட்டாங்க அப்படின்னா, இங்க வந்து அவனுக்கு எல்லாமே சொபஸ்டிகேட்டடா இருக்குது. அவன் ஃபேமிலி நல்ல ஸ்டேட்டஸா இருக்கிறான், அவன் நல்ல ஒரு பிளேஸ்மெண்டா இருக்கான், அவன் நல்ல எஜுகேட்டடா இருக்கிறான். அதனால அவன் வந்து மைக்ரேட் ஆக மாட்டான். அவன் ஏன் இங்க இருந்து மைக்ரேட் ஆகுறான் அப்படின்னாக்க, ஒண்ணு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக மைக்ரேட் ஆகுறான். அதுக்கு அடுத்தது இன்னொரு மக்கள் பாத்தீங்கன்னாக்க பாவம் நிறைய பேர் நான் பாத்திருக்கேன். இன்னைக்கு பீகாரோ இருக்கலாம், மத்திய பிரதேசா இருக்கலாம், உத்தர பிரதேசம் இருக்கலாம், மேற்கு வங்கமா இருக்கலாம். அந்த மாணவர்கள் நான் அப்பப்போ நான் நினைப்பேன், எனக்கு ஒவ்வொரு இடத்தையும் வேலை செய்யும் பொழுது அவனுக்கு நினைப்பேன், அவனுக்கு ஒரு சரியான ஒரு எஜுகேஷன் இருந்திருந்தா அவன் ஏன் இங்க வந்து வேலை செய்யறான்? அவனுக்கு ஒரு சரியான ஒரு தகப்பு நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுத்திருந்தா அவன் ஏன் இங்க வந்து படிப்பான்? எனக்கு சரியான ஒரு ஸ்டேட் லீடர் எஜுகேஷன் கொடுத்திருந்தா, காமராஜர் மாதிரி கொடுத்திருந்தா அவன் ஏன் இங்க வந்திருக்கான்? ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இளைஞர்களை பார்த்து நம்ம வந்து வருத்தப்பட வேண்டியதா இருக்கு. அப்ப அதே மாதிரி நிலைமைக்கு கொண்டு வரக்கூடாது இல்லைங்களா? அந்த நார்த்துக்கு உள்ள நிலைய அந்த இளைஞர்கள் முன்னேறணும், அவங்களும் வந்து நல்லா வரணும், பொருளாதாரத்துல முன்னேற வரணும். அப்படின்னா கல்வி மிக முக்கியமான விஷயங்கள். பேசிக்கா நீங்க வந்து இதெல்லாம் பண்ணீங்கன்னா இது யாரு அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னா, பேசிக்கா நான் சொல்றது எக்கனாமிக்கலி பேக்வேர்டு, சோசியலி பேக்வேர்டு, இவங்கதான் வந்து பொருளாதாரத்துல பின்தங்கியவதான் மறுபடியும் பிள்ளைய படிக்க வைக்க முடியாம போவாங்க. அவங்க புள்ள படிக்காம வழி வைக்கும். மறுபடியும் வந்து நீங்க சொல்ற மாதிரி வேற மாதிரி ஒகேஷனலோ இல்ல சமதர ப்ரோக்ராம்ஸ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதனால வந்து சிபிஎஸ்இ வந்து அவங்க கண்டிப்பா அது வந்து கன்சன்ட்ரேஷன் பண்ணணும், பண்ணி ஏதாவது ஒண்ணு செய்யணும். இல்ல நான் குவாலிட்டி தான் சஸ்டைன் பண்றேன் அப்படின்னாக்க நீங்க ஸ்கூல் கொடுக்காதீங்க. ஏன் கொடுக்குறீங்க? ஏன் இவ்வளவு ஸ்கூல் கொடுத்துருக்கீங்க? நீங்க இந்தியாவில பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா எத்தனை % ஸ்கூல் கொடுக்குறீங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்? அப்ப குவாலிட்டி மெயின்டைன் பண்ணா நீங்க உங்களுக்கு வச்சீங்க, சைனிக் அமராவதி வச்சீங்க இல்லைங்களா? அதுக்கு கேந்திர வித்யாலயா வைங்க, பிரைவேட்டுக்கு யாரும் கொடுக்காதீங்க. நீங்க குவாலிட்டியை நான் மெயின்டைன் பண்றேனாக்க நீங்க சர்ப்ளஸ் கொடுக்காதீங்க, நீங்க கொடுக்காம வச்சீங்க. அப்ப கண்டிப்பா அது குவாலிட்டி மானிட்டர் பண்ணுங்க. நீங்க குவாலிட்டி மானிட்டர் பண்ணி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் பேப்பரை வந்து நீங்க திருத்துங்க, இல்ல வேற யாரையும் திருத்த சொல்லுங்க, ரிசல்ட் கொடுங்க, ஓபனா கொடுங்க. அப்ப என்னன்னு தெரியும், ஒரு வருஷம் ரிசல்ட் பாருங்க நீங்க, அப்புறம் என்னன்னு தெரியாது, ஒரு ட்ரையல் பார்த்துட்டு மறுபடியும் செய்யுங்க. இது கரெக்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். நன்றி சார். வெங்கடேஸ்வரன் சார், 18 மாநிலங்களில் வந்து கம்பல்சரி பாஸ் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை தான் பின்பற்றிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் திடீர்னு இதை எடுத்துகிட்டு வந்து வச்சிங்கன்னா அந்த மாநிலங்களில் படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் பெருவாரியாக பாதிப்பாங்க. அதை ஏன் அரசு கன்சிடர் பண்ணாமல் நேரடியாக அதை எடுத்து வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க? அதாவது சில சமயம் நம்ம கையில் ஒரு புண்ணு வந்திருக்கு அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணாதான் சரியாகும். ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது
அப்படின்னாக்கா அந்த புண்ணு வந்து புறையேறிடும். அதே மாதிரி தான் இது. குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக அரசியல்வாதிகள் இதில் பூந்து விளையாடுறாங்க. அவங்களுக்கு ஓட்டு வேணுங்கிறதுக்காக எஜுகேஷன்லேயும் பூந்துடுறாங்க. எஜுகேஷனை பூந்து நிறைய ஓட்டு வரணும், அவங்களுடைய அனுதாபம், அதை அரசியல் பண்ணிட்டாங்க. குவாலிட்டிங்கிறத பற்றி கவலையே படுறது இல்லை, குவான்டிட்டியை பற்றி தான் கவலைப்படுறாங்க. இது வந்து வெங்கடேஸ்வரன் சார், மாறன் சார் ஒரு கேள்வி வச்சிருக்காரு. அந்த கேள்வியை தான் நான் வேற மாதிரி வைக்க விரும்புகிறேன். நீங்கள் எஜுகேஷனோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுன்னா அது தேர்வு வடிகட்டல் மூலமாக இம்ப்ரூவ் பண்ணாமல் சொல்லி கொடுக்குற விதம், பாடங்கள், பயிற்றுவித்தல், இதில் கான்சன்ட்ரேட் பண்ணாவே நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாமே சார். நீங்கள் அதில் பண்ணுறதை விட்டுட்டு தேர்வின் மூலமாகவே நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறது எந்த விதத்தில் சரி? அது இல்லாமல் ஏற்கனவே தேர்வு முறைகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஏற்கனவே நம்ம இது 3வது வாட்டி நான் பதிவு வைக்கிறேன். அப்போ அந்த தேர்வை நோக்கி தான் மாணவர்கள் போகிறாங்க. அதற்கு நீங்கள் தயார்படுத்துகிற ஒவ்வொரு நிலையாக தான் ஒவ்வொரு வகுப்புகளையும் பார்க்க வேண்டும். அப்போ அங்கே தேர்வு இருக்குது, அதை தாண்டி தேர்வு இல்லாத மாணவர்கள், கல்வி அதன் திறன் இல்லாத மாணவர்கள் போகிறதில்ல. ஆனால் அது வரைக்கும் நீங்கள் அலோவ் பண்ணலாம் இல்லையா? அங்கேயுமே செக் வச்சு நீங்கள் திருப்பி ஒரே இடத்துல சுழல விடுறது எப்படி சரியாக இருக்கும்? இது நீங்கள் கேட்குற கேள்வியில் பாதி கரெக்டு. அதாவது டீச்சிங் மெத்தட்ஸை சொல்லிக் கொடுக்குற முறையை அதை மோர் பெட்டர் மெத்தடில் இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் டீச்சர்ஸ்லாம் அதுக்கு குவாலிஃபைடாக இருக்காங்களா, ஏபிளாக இருக்காங்களா, கேப்பபிளாக இருக்காங்களா தெரியாது. அதை தானே பண்ணியிருக்கணும். அதையும் சார் அது சிபிஎஸ்சியில் மாணவர்களையும் நீங்கள் நேரடியாக பாதிக்கிற ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வரீங்க. அதனால் பெற்றோர்களும் பாதிக்கிறார்கள். அப்படி டிராப் அவுட் ஆனால் சமூகமும் கெட்டு போகுதுன்னு மாறன் சார் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் இதை சரி பண்ணணும்னா முதல்ல ஏன் நீங்கள் அதிகபட்சமான கல்வி நிறுவனங்களுக்கு அனுமதி தரீங்கன்னு கேட்குறாரு. அப்போ சரியான கல்வி நிறுவனங்களுக்கு அனுமதி தந்திருக்கணும். அதில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு தகுதி சரியாக நியமிக்கப்பட்டிருக்கணும். அது ரெண்டும் சரி பண்ண பிறகு தான் நீங்கள் மாணவர்களுக்கு வந்திருக்கும். நேரடியாக மாணவர்களை நீங்கள் பாதிக்கிற மாதிரி ஒரு சட்டம் ஏற்றுறது எப்படி சரியாக இருக்கும்? இல்லை, இங்கே தான் என்னோட சிஸ்டர்ஸு டாக்டர் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இதே ஸ்கூலில், கேந்திரிய வித்யாலயில் இருக்கா. அவளுடைய ஸ்டாண்டர்டும் ஒரு இது கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டேட் நீங்கள் அப்படியே வைங்க. கேந்திர வித்யாலய ஸ்டாண்டர்டும் மற்ற சிபிஎஸ்சி பள்ளியோட ஸ்டாண்டர்டும் சரியா இருக்கா, ஒன்னா இருக்கா? அப்ப அதை சரி செய்ய வேண்டியதுதானே அரசின் கடமை. எல்லா சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கும் ஒரே ஸ்டாண்டர்ட் தான். கேந்திரிய வித்யாலயா வேற, அதர் சிபிஎஸ்சி கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ், ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் சட்டத்திட்டங்களும் பாடத்திட்டங்களும் ஒன்றுதான். ஆனா அங்க பயிற்றுவிக்கப்படுவது எப்படி இருக்குங்கிறதான் கேள்வி. அது ஒளிவு மறைவு இல்லாம நீங்க பதில் சொல்லணும். ஆக்சுவலி பயிற்றுவிக்கிறதுல என்னை பொறுத்தவரையிலும் நான் வந்து எல்லா ஸ்கூலுக்கும் போகிறேன். போன மாதம் கூட ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன், ப்ரைவேட் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு. ப்ரைவேட் சிபிஎஸ்சி ஸ்கூலு, கேந்திரிய வித்யாலயா, இந்த டீச்சர்ஸோட ஸ்டாண்டர்டு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸை விட மச் பெட்டராக இருக்குது. நான் ஸ்டேட் கவர்மெண்ட் டீச்சர்ஸ்கிட்ட போய் பேசினேன். சொல்லுங்க சார். ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ் நான் இன்னைக்கு சொல்றேன் கேட்டுங்க. இன்னைக்கு வந்து கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலு சென்னையில ஒரு 4-5 ஸ்கூல்ல என்ன இங்கிலீஷ் பேச தெரியாத ஒரு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் இருக்கிறாங்க. சயின்ஸ்ல இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒரு சயின்ஸ் டீச்சர் இருக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டர்டு. அப்ப என்ன பண்றாங்க, அவங்களுடைய மதர் டங் ஹிந்தி, அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு இங்க உள்ள வந்துட்டாங்க. இங்க கேந்திர வித்யாலயோட பேரண்ட்ஸோட கம்ப்ளைண்ட்ஸ் நான் சொல்றேன், தயவு செஞ்சு சொல்றேன் கேட்டுங்க. இங்கிலீஷ் பேச தெரியல, இங்கிலீஷ் பேச தெரியாம ஒரு டீச்சர் உட்கார்றாங்க. நீங்க தமிழ் பேச தெரியல, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இங்கிலீஷ் பேச தெரியாம ஒரு டீச்சரே சப்ஜெக்ட் எடுக்கிறாங்கன்னா எப்படி ஹவுஸ் இட் பாசிபிள்? இதை யார் மெஷர் பண்ணீங்க? கண்டிப்பா சார். இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் இல்லாம வெறும் மாணவர்களை மட்டும் ஃபில்டர் பண்றதுல எப்படி சரியா இல்லைங்க, எது மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் நினைக்கிறீங்களா? உங்களோட இறுதியான கருத்து? என்னோட இறுதியான கருத்து என்னன்னா, இந்த உடம்புல எல்லா பார்ட்ஸுக்கும் நீங்க கவனம் கொடுக்கணும். நீங்கள் வந்து கையை மட்டும் கவனிப்பீங்க, டீச்சரை கவனிப்பீங்க, சிலபஸை விட்டுருவேன், ஸ்டூடெண்ட்ஸை விட்டுருவேன்னா பாடி சிக்காயிடும். அதே மாதிரி சைமல்டேனியஸாக டீச்சர்ஸோட கேப்பபிலிட்டி, சிலபஸ் அப்டேஷன், தென் ஸ்டூடெண்ட்ஸோட கேப்பபிலிட்டிஸு, அவங்கள நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணணும், வீக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்கணும். டீச்சர்ஸோட பெர்ஃபார்மன்ஸை எப்படி எவால்யூவேட் பண்ணுவீங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாங்க
அப்படிங்கிறத வச்சு தான் டீச்சரோட பெர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ணோம். எல்லாரும் பாஸ்ன்னா டீச்சர் வந்து சொல்லி கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியாது. சரிதான் சார், 30 மார்க்குக்கு கம்மியா எடுத்தா மாணவர்களை ஃபெயில் பண்ணுவீங்க, 30% மேல மாணவர்கள்லாம் ஃபெயில் ஆனா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு எதுவும் வச்சிருக்கீங்களா? அப்ப அந்த டீச்சர் இஸ் வீக்னு அர்த்தம். சட்டம் இருக்கிறதா? அதற்கான நெறிமுறைகள் எடுத்து எல்லாத்தையும் சட்டத்தில் கொடுக்க முடியாதுங்க. டீச்சர்ஸ் கூப்பிட்டு சொல்லணும், இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஒரு காலேஜில் பிரின்சிபலாக இருந்தேன். இந்த இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல 5% ஒரு வாத்தியார் ஃபெயில் ஆகுறான். சயின்ஸ்ல 5 பேரு, மேத்ஸ்ல 5 பேரு, பிசிக்ஸ்ல 5 பேரு, எல்லா வாத்தியாரும் வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவீங்களா? 30% உங்களுக்கு கீழே விடுவோம். வெங்கடேஸ்வரன் சார், உங்களுடைய இறுதியான கருத்தை நம்ம எடுத்துக்கிறோம். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வணக்கம்.